வணக்கம். நேற்று எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்தது. நம்ம எல்லாம் பார்த்தோம். ஓரளவுக்கு +2க்கு +1 கொஞ்சம் நார்மலாக எழுந்தாங்க. ஆனால் 10th பரவாயில்ல. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு +1 ஜாயின் பண்ணுறதா, பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறதா, ஐடிஐ ஜாயின் பண்ணுறதா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல நிலையில் உள்ள உங்களை இன்னும் மேலே அப்கிரேட் பண்ணிங்க. நீங்கள் 10th 12th போகிறது என்ன கோர்ஸ் அப்படின்னா ஹையர் ஸ்டடி. இது +1ங்கிறது கேரளா ஆந்திராவிலலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டடீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டடீஸுக்கு நம்ம வந்து பியூசி அப்படின்னு 1972 பிஃபோர் இருந்தது. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி அப்படிங்கிற கோர்ஸு உருவாச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து அதில் வந்து எல்லாருமே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒன்று, பியூர் சயின்ஸ் ஒன்று, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்று. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இருக்கோம் இல்லையா? இதையும் தாண்டி இப்போ மெக்கட்ரானிக்கு, காமர்ஸுக்கு கொஞ்சம் மவுஸ் இருக்குது. ஏன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்காக சென்டம் இன்றைக்கி அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அக்கௌண்டன்சி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு ப்ளஸ்ஸு லாங்குவேஜ். பாண்டிச்சேரி இருந்தால் ஃப்ரெஞ்சு, நம்ம இருந்தால் மதர் டேங்கு தமிழ், இங்கிலீஷு. சரிங்க. மைக்ரோபயாலஜி இருக்குது, நியூட்ரிஷனல் இருக்குது, அக்ரி குரூப் இருக்குது. லாட் ஆஃப் குரூப் அவைலபிள் இன் ஹையர் செகண்டரி +1 லெவல். ஓகேங்க. இப்போ நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நம்ம அப்பா அம்மா. உலகம் நம் முன்னாடி அறியுவதற்கு கல்விக்கண் திறந்த ஆசிரியர் பெருமக்களை நம்ம நினச்சி பெருமைப்படுறோம். பேரண்ட்டுக்கு நிறைய இப்போ எபோவ் 40-45 ஏஜ்னால் நமக்கு நல்லா தான் இருந்தார். எங்கள் தாத்தா நல்லா இருந்தாங்க. காலையில் காஃபி எட்டு போனேன், இறந்த நிலையில் இருந்தாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் அழைச்சி போனாங்க, ஆல்ரெடி டெத்து. இதெல்லாம் என்ன ரீசன் தெரியுங்களா? கார்டியக் அரெஸ்ட்டுன்னு அவங்க நோட் பண்ணாலும் கூட பிளாக்கேஜ் ஆல்ரெடியே இருந்துருங்க. தயவுசெய்து எபோவ் 40 இயர்ஸ் ஆனால் நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு மஸ்ட்டு. ஸோ நீங்கள்லாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் பாருங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்விய குறையற்ற சொல்லுவோம். பேச்சுக்கு மட்டுமல்ல, அதை கொஞ்சம் நம்முடைய நடைமுறை வழக்கு கொண்டு வாங்க. தன்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி இந்த வேர்ல்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு சம்மர் நிலையில் இருந்தது. அதிக வெப்பசலனம். லைஃப் லாங் இதை வந்து யாருமே இதை பார்த்துருக்க முடியாத ஒரு நிலையில் லாஸ்ட்டு 3 டேஸாக ஆங்காங்கே ஒரு 4 டேஸ் முன்னாடி திருவண்ணாமலை 2:30 க்ளவுடி ஆகி மழை. அதுக்கப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டு நேற்று மழை. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு இறைவன் கொடுத்த வரம். ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்முடைய என்விரான்மெண்ட்டை, நம்முடைய ஜென்ரேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். வாழ்த்து பூக்கள்.